Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க, பன்னீர் புலாவ். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. சோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 150 கிராம் பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன். இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் அல்லது ஆயில் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் ஒவ்வொன்றா வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் தவால வச்சு வேணாலும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டு நல்லா கோல்டன் கலர் ஆக வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கிறிஸ்பி ஆகணும்ட்டு இல்லை, ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் பேன் வேணாலும் வச்சுக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கேஷ்யூஸ் ஆட் பண்ணி இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும் அப்படின்னா முந்திரி ஆட் பண்ணி வறுத்துக்குங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதில் 2 நட்சத்திர சோம்பு ஆட் பண்ணிக்கங்க, 1 பிரிஞ்சி இலை, 2 பீஸ் பட்டை, 2 ஏலக்காய். இது கூடவே 10 to 15 மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ இதில் 2 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிக்கங்க. ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் கீறி விட்டு ஆட் பண்ணிக்கங்க. பச்சை மிளகாய் அப்படியே ஆட் பண்ணிட்டீங்கன்னா வெடிச்சிரும். இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இது வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும். வதங்காமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சாதத்தில் ஒரு ஸ்வீட்னஸ் வரும். ஸோ இது நல்லா சாஃப்டாக இந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் கொஞ்சமாக புதினா இலையும் மல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணிக்கு ஆட் பண்ணுற அளவு நிறைய ஆட் பண்ணோன்ட்டு இல்லை, கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம காய்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எந்த காய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு கேரட்டும் 1/2 கப் அளவுக்கு வேக வச்ச பட்டாணியும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பட்டாணியாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், பீன்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காயெல்லாம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இதுலேயே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கங்க. காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம், பெப்பரும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க.
இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா அரிசி எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். அதோட தண்ணி வடிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிடுங்க. ரைஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் ரைஸ்க்கு நான் 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை மூடி வச்சு கொஞ்ச நேரம் குக் பண்ணிக்கலாம். அதோட தண்ணி ஃபுல்லாக வற்றணும், அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா வற்றிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. பன்னீர் வந்து உடஞ்சிரும். அதனால லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, எல்லா இடத்துலையும் கலந்து வர்ற மாதிரி. இது மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதையும் லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கங்க. நீங்க பேன்ல செய்யறதா இருந்தா மூடி வச்சு தம்ல போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரைஸ் ரெடி ஆகிருச்சு. ரொம்ப கிளறாம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முந்திரி இதில் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பன்னீர் புலாவ் ரெடி ஆகிருச்சு. இது வந்து ஆனியன் ரைத்தா கூட வச்சு சர்வ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் இந்த வந்து செஞ்சு கொடுத்து விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thank you.